Hi viewers, I am Prabhakaran from VB Infotech. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டேலி 7.0ல டேலி டிரைவை யூஸ் பண்ணி எப்படி ஷெட்யூல் பேக்கப் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் அதை டேலி 7.0ல எப்படி லோக்கலில் ஷெட்யூல் பேக்கப் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் டேட்டா பேக்கப் அப்படின்ற சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் டேலிக்குள்ளே போயிடுறேன். டேலிக்குள்ளே போனதுக்கப்புறம் Alt+Y பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஷெட்யூல் பேக்கப். ஸோ நான் இங்கே பேக் போனேன் அப்படின்னா இங்கே டேலி டிரைவ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ நான் இதுக்கு பதிலாக செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் டேட்டா பேக்கப் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து நான் இங்கே சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ எனக்கு எந்த கம்பெனி வந்து பேக்கப் ஆகணுமோ அப்படின்றத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எல்லா கம்பெனியும் பேக்கப் ஆகணும் அப்படின்னால நான் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு பேக்கப் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத நான் டெய்லி அப்படின்றத கொடுத்துட்டு நான் டைம் வந்து நான் NAM அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இப்போ பேக்கப் வேணுமா வேணாமா அப்படின்றத நான் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ நான் எனக்கு இப்போ பேக்கப் வேண்டாம் அப்படின்னாலும் நோ கொடுத்துட்டு ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லோக்கலில் எத்தனை மணிக்கு பேக்கப் ஆகணும் அப்படின்னு செட் பண்ண ஷெட்யூல் பேக்கப் வந்து இங்கே வந்து செட் ஆகிடும். உங்களுக்கு டேலி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலில் 99 ரூபீஸ்க்கு டேலி பேசிக்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் 99 ரூபீஸ். ஸோ ஆட் டு கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் அவுட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதோட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.